Hello guys, நிறைய பேர் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, அப்பதான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இந்த வீடியோவில் நம்ம illustration 9 பேஜ் நம்பர் 12.41 இருக்க சம் தான் பார்க்க போகிறோம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 31/12/2017 பீமா பேங்க் லிமிட்டடோட புக்ஸ் கொடுத்துருக்காங்க, பர்டிகுலர்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு வந்து 36,95,738 rupees. Next, commission, exchange and brokerage வந்து 2 lakh. Directors fees and allowance 55,000. Postage and telegrams 62,313. Stationery 17,625. Preliminary expenses 15,000. Interest paid on deposit 20,32,542 rupees. Next, rent received 55,000, salaries and allowance 1,75,000, rent and tax paid 87,973, profit on sale of investment 2 lakh, depreciation on building 27,375 rupees, audit fees 5,000. இங்கே அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, யாரோ ஒரு கஸ்டமருக்கு அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, 10 lakh வந்து அட்வான்ஸாக கொடுத்துருக்காங்க. அது வந்து இன்சால்வெண்ட்டாக ஆயிடுச்சான். இன்சால்வெண்ட்னா இங்கே என்னன்னா, அதாச்சும் அவங்களோட சொத்தை விட அவங்க பொறுப்பு அதிகமாக இருக்குது, அதை தான் இன்சால்வெண்ட் சொல்கிறோம் பேங்கிங்கில். இருந்து நம்ம 50% மட்டும்தான் எதிர்பார்க்கலாமா இந்த 10 lakhல இருந்து அவங்களோட சொத்துல. ப்ரொவிஷன் வந்து கொடுத்துருக்காங்க 1,50,000 டெப்ஸுக்கு. நெக்ஸ்ட், ரிபேட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்ட் 31/12/2016 ஓப்பனிங் ரிபேட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்டட், அதோட அமௌண்ட் வந்து 12,000. நெக்ஸ்ட் 31/12/2017 வந்து எண்டிங்கு, ஸோ க்ளோசிங் ரிபேட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்ட் வந்து 16,000. நெக்ஸ்ட்டு ப்ரொவைடட் டாக்ஸேஷன், அதாச்சும் வந்து டாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க 6,50,000. ரைட் ஆஃப் ஆல் ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ். நெக்ஸ்ட் நம்மள வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ண சொல்கிறாங்க. சம்குள்ளே போகலாமா? ஃபஸ்ட்டு நம்ம எப்பயுமே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்க்கு ஷெட்யூல் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் நம்ம வந்து மெயின் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் போடணும். ப்ராஃபிட் அண்ட் லாஸோட ஷெட்யூல்ஸ் வந்து ஷெட்யூல் நம்பர் 13, 14, 15, 16 4 ஷெட்யூல் இருக்குது. இந்த 4 ஷெட்யூலுமே நம்ம போட்டதுக்கு அப்புறமா தான் நம்மளால மெயின் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் போட முடியும். ஃபஸ்ட்டு ஷெட்யூல் வந்து இன்ட்ரெஸ்ட் ஏர்ன்டு. இதில் என்ன வரும்னா இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிஸ்கவுண்ட். இன்ட்ரெஸ்ட்டும் டிஸ்கவுண்ட்டும் நம்ம பேங்க்குக்கு தருவோம், ஸோ அது வந்து அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஏர்ன்டில் வரும். அதோட அமௌண்ட் வந்து 36,95,738. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் ரிபேட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்ட், ஓப்பனிங்கோட ரிபேட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்ட். ஓப்பனிங்கோட பில்ஸ் டிஸ்கவுண்டடை நம்ம ஆட் பண்ணிக்கணும். க்ளோசிங் பில்ஸ் டிஸ்கவுண்ட்டை வந்து நம்ம மைனஸ் பண்ணிக்கணும். ஸோ ஓப்பனிங்கோட அமௌண்ட் வந்து 12,000 கொடுத்துருந்தாங்க. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு 37,07,738 rupees கிடைக்கும். நெக்ஸ்ட்டு மைனஸ் ரிபேட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்டட் க்ளோசிங் இது. இதோட அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 16,000 கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம மைனஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு 36,91,738 rupees கிடைக்கும். இதுதான் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் ஏர்ன்டு. ஷெட்யூல் 14 வந்து அதர் இன்கம். இதில் என்னெல்லாம் வரும்னா கமிஷன், எக்ஸ்சேஞ்ச் அண்ட் ப்ரோக்கரேஜ். இதோட அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 2 lakh. நெக்ஸ்ட் வந்து ரெண்ட் ரிசீவ்டுன்றதுனால அது அதர் இன்கம். ரெண்ட் ரிசீவோட அமௌண்ட் வந்து 55,000. நெக்ஸ்ட்டு ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். இன்வெஸ்ட்மெண்ட்னால நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு, அதனால் இது வந்து நம்மளுக்கு அதர் இன்கமில் வரும். இதோட அமௌண்ட்டும் 2 lakh. இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க அதர் இன்கமில். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு 4,55,000 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஷெட்யூல் 15 இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பெண்டட். இதில் என்ன வரும்னா இன்ட்ரெஸ்ட் பெய்ட் ஆன் டெபாசிட். இதோட அமௌண்ட் வந்து 20,32,542 rupees. இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பெண்டடில் இது ஒன்று தான் வரும், வேறு எதுவும் இல்லை. ஸோ டோட்டல் பண்ணிடலாம். ஷெட்யூல் 16 ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ். இதில் என்னெல்லாம் வரும்னா டைரக்டர்ஸ் ஃபீஸ் அண்ட் அலவன்ஸ். இதோட அமௌண்ட் வந்து 55,000. நெக்ஸ்ட்டு போஸ்டேஜ் அண்ட் டெலகிராம்ஸ்.
இதோட அமௌண்ட் வந்து நம்மளுக்கு 62,313 rupees. நெக்ஸ்ட்டு ஸ்டேஷ்னரி. இதோட அமௌண்ட் வந்து 17,625 rupees. நெக்ஸ்ட்டு ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ். இதோட அமௌண்ட் வந்து 15,000. நெக்ஸ்ட்டு salaries and allowance. இதோட அமௌண்ட் வந்து 1,75,000. ரெண்ட் அண்ட் டேக்ஸ் பெய்டு. இதோட அமௌண்ட் வந்து 87,973 rupees. டிப்ரிசியேஷன் ஆன் பில்டிங். இதோட அமௌண்ட் வந்து 27,375 rupees. நெக்ஸ்ட்டு ஆடிட் ஃபீஸ். இதோட அமௌண்ட் வந்து 5,000. ஸோ ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸில் இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு 4,45,286 rupees கிடைக்கும். ப்ரொவிஷன் அண்ட் கண்டிஜென்சிஸ் இது வந்து நம்மளுக்கு ஷெட்யூலில் வராது. ஜஸ்ட்டு மெயின் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் போடணுன்றதுக்காக இங்கேயே அமௌண்ட்டை வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பேட் டெப்ஸ் வரும். அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் கொடுத்துருந்தாங்கல்ல, அதாச்சும் ஒரு கஸ்டமருக்கு வந்து நம்ம 10 lakh அட்வான்ஸஸாக கொடுத்துருந்தோம். அவர் வந்து இன்சால்வெண்ட் ஆகிட்டார். அதாச்சும் வந்து அவரோட சொத்தை விட அவரோட பொறுப்பு வந்து அதிகமாகிடுச்சு. அதனால 50% மட்டும்தான் நம்மளால் ரெக்வயர் பண்ண முடியும்னு இருந்துச்சு. ஸோ நம்மளால் 50% மட்டும்தான் ரெக்வயர் பண்ண முடியும் அப்படின்றதுனால அது வந்து பேட் டெப்ஸு. ஸோ 10 lakh into 50/100. இதை நம்ம கேல்குலேட் பண்ணோம்னா நம்மளுக்கு 5 lakh கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ப்ரொவிஷன் ஃபார் டெப்ஸு. இதோட அமௌண்ட் வந்து அங்கேயே கொடுத்துட்டாங்க 1,50,000. நெக்ஸ்ட்டு ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸேஷன். இதோட அமௌண்ட்டுமே அங்கேயே கொடுத்துட்டாங்க 6,50,000. ப்ரொவிஷன் அண்ட் கண்டிஜென்சிஸில் இவ்வளோ தான் வரும். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு 13 lakh கிடைக்குது. இப்போது நம்ம வந்து மெயின் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணலாம். பீமா பேங்க் லிமிடெட்கான ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இதோட ஃபார்மேட் வந்து பர்டிகுலர்ஸ், ஷெட்யூல் நம்பர், rupees. ஃபஸ்ட்டு வந்து இன்கம். இன்கமில் இன்ட்ரெஸ்ட் ஏர்ன்டு. இதோட ஷெட்யூல் நம்பர் 13. இதில் எவ்வளோ அமௌண்ட் நம்ம கண்டுபிடிச்சோன்னா 36,91,738 rupees. நெக்ஸ்ட் வந்து அதர் இன்கம். அதர் இன்கமோட ஷெட்யூல் நம்பர் 14. அதில் எவ்வளோ அமௌண்ட் கண்டுபிடிச்சோன்னா 4,55,000 கண்டுபிடிச்சோம். ஸோ இன்கம் வந்து அவ்வளோதான். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 41,46,738 rupees கிடைக்குது. நெக்ஸ்ட்டு எக்ஸ்பெண்டிச்சர். இதில் ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பெண்டட். இதோட ஷெட்யூல் நம்பர் 15. இதில் எவ்வளோ அமௌண்ட் கண்டுபிடிச்சோன்னா 20,32,542 rupees. நெக்ஸ்ட்டு ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ். இதோட ஷெட்யூல் நம்பர் 16. இதில் எவ்வளோ அமௌண்ட் கண்டுபிடிச்சோன்னா 4,45,286 rupees கண்டுபிடிச்சோம். நெக்ஸ்ட்டு ப்ரொவிஷன் அண்ட் கண்டிஜென்சிஸ். இதுக்கு வந்து ஷெட்யூல் நம்பர் இல்லை. ஸோ வந்து அமௌண்ட் எவ்வளோ கண்டுபிடிச்சோன்னா 13 lakh. எக்ஸ்பெண்டிச்சர் அவ்வளோதான். இது மூணுத்தையும் ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு 37,77,828 rupees கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ப்ராஃபிட் ஆர் லாஸ். வந்து இன்கம்மை விட எக்ஸ்பெண்டிச்சர் கம்மியாக தான் இருக்குது. ஸோ நம்மளுக்கு இந்த சம்மில் நெட் ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் இன்கமோட டோட்டலையும் எக்ஸ்பெண்டிச்சர் டோட்டலையும் மைனஸ் பண்ணிக்கணும். இன்கமோட டோட்டல் எவ்வளோ 41,46,738 மைனஸ் எக்ஸ்பெண்டிச்சரோட டோட்டல் வந்து 37,77,828 rupees. இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு 3,68,910 rupees கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ப்ராஃபிட் ப்ராட் ஃபார்வர்டு. அதாச்சும் போன வருஷம் ப்ராஃபிட் வந்து நம்மளுக்கு கொடுக்கல. ஸோ ஐஃபன் போட்டுக்கோங்க. டோட்டல் பண்ணால் 3,68,910 rupees தான். நெக்ஸ்ட்டு அப்ராப்ரியேஷன். ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் டு ஸ்டாச்சுட்டரி ரிசர்வ். கொஷினில் நம்மளுக்கு மென்ஷன் பண்ணாலும் சரி மென்ஷன் பண்ணலனாலுமே சரி நம்ம வந்து ஸ்டாச்சுட்டரி ரிசர்வ்க்குன்னு 25% எப்பயுமே எடுத்துக்கணும் நெட் ப்ராஃபிட்லேருந்து. ஸோ நெட் ப்ராஃபிட்டோட அமௌண்ட் எவ்வளோ நம்மளுக்கு கிடச்சிச்சு
3,68,910 வந்து நம்மளுக்கு நெட் ப்ராஃபிட்டாக அதுலேருந்து 25% நம்ம ஸ்டாச்சுட்டரி ரிசர்வுக்கு கொடுக்க போகிறோம். பர்சன்டேஜ்ன்றதுனால கீழே 100, 25/100. இதை நம்ம கேல்குலேட் பண்ணோம்னா நம்மளுக்கு 92,228 rupees கிடைக்கும். ட்ரான்ஸ்ஃபர் டு அதர் ரிசர்வ் அது வந்து கொடுக்கல, ஸோ ஐஃபன் போட்டுக்கோங்க. ட்ரான்ஸ்ஃபர் டு கவர்மெண்ட் ஆர் ப்ரப்போஸ்டு டிவிடெண்ட் இதுக்குமே அவங்க அமௌண்ட் தரல, ஸோ ஐஃபன் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் கேரிட் ஓவர் டு பேலன்ஸ் ஷீட். அப்ராப்ரியேஷனில் நான் என்ன சொல்லியிருக்கேன், எப்பயுமே நம்ம வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸுக்கு கிடைச்ச டோட்டலாக அப்படியே கீழே போட்டுடணும். ஸோ நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸில் 3,68,910 rupees கிடச்சிச்சா டோட்டலாக. ஸோ அதே டோட்டலாக தான் அப்ராப்ரியேஷனுக்குமே போடணும். இப்போ என்ன பண்ணோன்னா இந்த 3,68,910 92,228 rupees-ஐயும் மைனஸ் பண்ணிக்கணும். மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு பேலன்ஸ் கேரிட் ஓவர் டு பேலன்ஸ் ஷீட் வந்து கிடச்சிடும். ஸோ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு 2,76,682 rupees கிடச்சிடும். அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.